அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்ஏ இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில என்ன நடக்குதுன்னா கடன்காரனுக்குலாம் கஞ்சா குடுத்துருக்காங்க. கஞ்சாவோ, போதைப் பொருளோ கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர வேலைய ஒரு பொண்ணு பண்ணிட்டுருக்காங்க. இவங்க பொ கஞ்சா குடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வரப்போ அந்த கடையில ரைடு நடக்குது. அந்த ஆள புடிச்சுடுறாங்க. உடனே இவங்களுக்கு ஃபோன் வருது. இது மாரி நீ போய் டெலிவரி பண்ண இடத்துல ரைடு அடிச்சு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நீ இனிமே ஸ்கூட்டில போ வேணாம், ஆட்டோல போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவ ஆட்டோல போறா. ஆட்டோல போனோனே பின்னாடி அவர போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த ரவுடி கும்பலுக்கு தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா நீ ஆட்டோல வர வேணாம், டைரெக்ட்டா நம்ம ஆளுங்க வருவாங்க, கிளம்பி நம்ம இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு வர சொல்லுவாங்க. வர சொன்னதுக்கப்புறம் அந்த கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுற அந்த தலைவர் சொல்லுவார், இது மாதிரி நம்ம கூட்டத்திலே ஒரு கருப்பாடு இருக்குது, அதான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடும். ரவுண்ட் அப் பண்ணி எல்லாரையும் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான். அந்த பொண்ணை அப்புறம் தான் தெரிய வருது, அந்த எல்லா கடைக்கு கஞ்சா பிஸ்னஸ் பண்ண பொண்ணு ஒரு லேடி கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணு வெளியே தன்னோட ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு நாள் அவங்க அண்ணன் பைக்கில் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாரு. ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தப்போ குடும்பம் வருத்தத்தில் இருக்குது. அப்போ இந்த இவங்க கான்ஸ்டபிள் வெளியே உட்காந்து வருத்தத்தில் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாங்க, உன் அண்ணன் செத்தது தற்கொலை ஆக்சிடெண்ட்டில், அது ஒரு பிளான்டு மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பண்ணதுன்னா நீ அந்த கஞ்சா பிஸ்னஸ் கொடுத்து மாட்டி விட்டால அவன் தான் பிளான் பண்ணிக்கான். அவன் உங்கள் குடும்பத்தையே சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவளோட என்ச்சி ஷாக் ஆகிறாங்க. அடுத்த நாள் இவங்க கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாங்க. ஏன்னா கமிஷனர் தான் இவனை இது மாதிரி பண்ண சொன்னாங்க. கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கமிஷனர் பார்த்தா மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். இதோட கட் பண்ணுறாங்க. 2 வருஷம் கழித்து கொச்சின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டும் போதே இங்கே 2 ரேடியோ ஜெக்கி இருக்காங்க. ஒரு பொம்பளை ஜெக்கி, ஒரு ஆம்பளை ஜெக்கி. இங்கே ஒரு ஆர்ஜி ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஜாலியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பரபரப்பான நியூஸை கவர் பண்ணுங்கிறது தான் அவங்களோட ஐடியா. திரும்ப அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஒரு ஆளை கட்டுறாங்க. அந்த ஆள் ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரோட நாய் வழியில் பார்க்குறாரு. அந்த நாயை ஒரு காட்டு பகுதியை பார்த்து குறைச்சிட்ருக்கு. அந்த காட்டு பகுதி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறார். ஃபாலோ பண்ணிட்டு போகிறவர் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட உருவம், மாஸ்க் போட்ட உருவம் இவரை அட்டாக் பண்ணுது. இவரும் சண்டை போட்டதுக்கப்புறம் கடைசியாக தோற்று இவரை தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போய் ஒரு கயிற்றை கட்டி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளோட உடம்புல தார் இருக்கிற கொதிக்கிற தாரை எடுத்து ஊற்றி அவரை அப்படியே கொன்று கொண்டாந்து இங்கே பாடியை போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் இதை வீடியோவும் எடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்து போலீஸ்காரங்க அனுப்பிச்சாங்க. போலீஸ்காரங்க ஆமாம் நான் பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஊருக்கு புதுசாக ஒரு கமிஷனர், லேடி கமிஷனர் வராங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தா அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இப்படியே போயிட்டுருக்கு. அந்த ஊரில் இன்னொரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவர் தன்னோட கீப்பை பார்த்துட்டு வீட்டை நோக்கி போயிட்டுருக்காரு. ஒரு காட்டு பகுதியில் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது ஒரு கார் திடீர்னு பஞ்சர் ஆகிடுது. பஞ்சர் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்போ லிஃப்ட் கொடுக்குறாரு. லிஃப்ட் கொடுத்து அந்த கார் போகிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட போகும்போது ஒரு வழியில் யூரின் பாஸ் பண்ண ஒரு இடத்துல இறங்குறாங்க. அப்போ என்ன திடீர்னு அந்த கருப்பு ரூமும் அங்கே வருது. அவரை அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ணிட்டு அவரையும் தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போயிட்டு அவர் உடம்புல உள்ள தோலெல்லாம் பிச்சு எடுத்து அவரையும் கொன்று அந்த ஆம்புலன்ஸ் கூடயே போட்டுருது. இவரை காணோம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க இப்போ போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணும்போது ஆம்புலன்ஸ் கூட அவரோட பாடி இருக்கிறது தெரிய வருது. என்ன இது தொடர்ச்சியாக சீரியலாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்னும் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட அந்த லேடி இருக்காங்களே, அந்த கீப்பு, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது இல்லைடா இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு வேறு எந்த டீட்டெயிலும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2ஆவதாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்காரோட ஒய்ஃபுக்கு ஒரு சிங்கப்பூர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி அவன் என்னோடய உயிர் நண்பன், அவளுக்கு முன்னாடி இறந்தவன் என்னோடய உயிர் நண்பன் தான், நான் உடனே இந்தியா கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. இந்த விஷயம் அந்த ஒய்ஃப் இந்த கமிஷனர்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கமிஷனரை பார்க்க அந்த ரேடியோ ஜாக்கி இருக்காங்களே, அவங்க நீ இங்கே சிட்டியில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர்கிட்ட வராங்க. நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த கமிஷனருக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ண, இது மாதிரி அவர் என்னை பார்க்குறேன்னு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிங்கப்பூர் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவரை நான் இது மாதிரி ஃப்ரெண்டு இருக்கிறதா அவர் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க.
ஒருவேளை அவங்க நம்ம இந்த கேஸுக்கு வந்து ரீடு ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்கள எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் தான் பண்ணுவாங்க. நீ எங்களுக்கு வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ரேடியோ ஜாக்கிங்களும் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இவங்க வீட்டிலேருந்து. அங்கே போய் பார்த்தா சிங்கப்பூர்லேருந்து அவரும் வந்து லேண்ட் நேராக நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அந்த சமயத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு ரேடியோக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டேய் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸை கொண்டது நான் தான்டா, வா என்னோடய லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வா வந்து உன்னை கொண்டு வர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அந்த இடத்துல போய் வந்து இவருக்கும் அந்த கருப்பு உருவம் போட்ட அந்த மாஸ்க் போட்ட அந்த உருவத்துக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடந்தோடனே வந்து இவரையும் அடித்து வந்து தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் வந்து இவரை வந்து அப்படியே வந்து நெருப்பு வச்சு அப்படியே வந்து எரித்து வந்து தூக்கி போட்டுருது. இந்த சமயத்தில் தான் வந்து போலீஸ்காரங்க என்ன 3 கொலை நடந்துச்சு, இன்னும் ஒரு நாளில் வந்து நீங்கள் கொலையாளியை கண்டுபிடிக்கணும்னா வந்து நீங்களாம் வந்து டிஸ்மிஸ் ஆயிடணும் அப்படின்னு வந்து ஐஜி வந்து ஆர்டர் கொடுக்குறாரு இந்த கமிஷனருக்கு. அப்போ இந்த அம்மா வந்து தீவிரமாக வந்து விசாரிக்காங்க. பார்க்கும்போது வந்து இந்த 2வது கொலை பண்ணியிருப்பாங்களா கத்தியால் அரைக்கிறது, அந்த கொலையில் வந்து அந்த கத்தியோட வந்து அந்த கொலைக்காரனோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கும். அது யாரும் இல்லை, அந்த ரேடியோ ஜாக்கி ஒருத்தன் இருந்தாலும் அவன் தான் வந்து அந்த கத்தியோட வந்து பண்ணியிருப்பான். உடனே வந்து அவனை தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. ஏன் பண்ணுன்னு சொல்லி இவனை அடித்து கேட்பாங்க. வந்து இவன் வந்து சொல்லவே மாட்டான். என்னோடய லிஸ்ட்டில் வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனோட ரேடியோ ஜாக்கியோட ஃபோனை ட்ராக் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு வந்து போவாங்க. அந்த லொக்கேஷனில் போனால் வந்து ஒன்றுமே கிடைக்காது. இவர் எப்படிலாம் கொலை பண்ணார், என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் வச்சு கொலை பண்ணார், அதுதான் வந்து அங்கே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இவருக்கு வந்து மயக்க ஊசி போட்டு ஏதாவது வந்து விஷயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மயக்க ஊசி போட்டு எல்லாத்தையும் வந்து விஷயத்தை வந்து கறக்க பார்க்குறாங்க. இவர் வந்து என்னோடய குடும்பத்தை வந்து மொத்தமாக வந்து அடிச்சிட்டாங்க, அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணேன், என் அண்ணனை வந்து கொன்னுட்டாங்க. அதாவது எப்படின்னா வந்து இவங்க அண்ணன் வந்து ஆக்சிடென்ட் வந்து இறந்துருப்பார். ஆக்சிடென்ட் இறந்ததுக்கப்புறம் வந்து இவங்களோட அந்த போலீஸ் கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு வந்து இங்கே ரவுடிங்கள்லாம் வராங்க. ரவுடிகள் வந்தாலும் இவங்க இறந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன், 3வதாக சிங்கப்பூர்லேருந்து வந்தான் அவனும் வந்து ஒருத்தன், 4வதாக இருக்கிறது யாருன்னா டிஜிபி. அவரும் தான் வந்து இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் வந்து சாகிற வரை ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ரவுடியை வச்சு வீட்டையே எரிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க வரக்காட்டியும் அந்த அம்மா வந்து வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. அப்போ வந்து அந்த இறந்த அண்ணனோட தம்பி வந்து அப்போ தான் இறப்புக்கு வந்து வீட்டுக்கு வராரு. உடனே அந்த அம்மாவும் வந்து அந்த பையனை வந்து தப்பிச்சிடுறாங்க. மொத்த வீடையும் வந்து அவங்க வந்து எரிச்சிடுறாங்க. தப்பிச்ச இந்த ஆள் தான் வந்து எல்லா க்ரைமையும் வந்து பண்ணது. அந்த கடைசியாக டிஜிபி வந்து அந்த ஆளை அடிக்கிறதுக்காண்டி வந்து ஜெயிலுக்கு கொண்டு வந்து வருவான். வந்ததுமே வந்து அவனையும் வந்து அந்த கொலை பண்ணுற அந்த கிரிமினல் வந்து கொன்னுருவான். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.